ஹாய் சகோஸ், இந்த கதையோடு இணைவது உங்கள் ஆதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த இரவு நிலாவுக்கு சரியாக தூக்கம் வரவில்லை. அறையின் விளக்கு அணைக்கப்பட்டிருந்தது. ஜன்னலுக்கு வெளியே மழை மெதுவாக பெய்து கொண்டிருந்தது. அந்த சத்தம் பொதுவாக அவளுக்கு நிம்மதியை கொடுக்கும். ஆனால் இன்று அது கூட அவளை அமைதிப்படுத்தவில்லை. படுக்கையில் திரும்பி திரும்பி படுத்து கொண்டிருந்தவள் இறுதியில் எழுந்து ஜன்னல் அருகே போய் நின்றாள். கீழே தெருவில் மழை நீர் ஓடிக்கொண்டிருந்தது. அவள் கையில் இருந்த ஃபோன் ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தாள். அதில் எந்த மெசேஜும் இல்லை, எந்தவித கோலும் இல்லை. ஆனால் அவள் மனசுக்குள் மட்டும் ஏதோ சரியில்லை என்ற உணர்வு இருந்து கொண்டே இருந்தது. என்னடா இது, நான் இவ்வளோ யோசிக்கிறேன் என்று தனக்குத்தானே மெதுவாக முணுமுணுத்தாள். அவள் யோசிப்பது அந்த அன்னோன் நம்பர் கோலரை பற்றி அல்ல, அர்ஜுனை பற்றித்தான். அவன் வாழ்க்கை, அவன் சுற்றி இருக்கும் ஆபத்துக்கள், அவன் மறைக்க முயற்சிக்கும் விஷயங்கள், அந்த எல்லா பற்றியும் தான். அதே நேரத்தில் நகரத்தின் இன்னொரு பகுதியில் இருந்த தனது பென்ட் ஹவுஸ் வீட்டில் பால்கனியில் நின்று கொண்டிருந்தான் அர்ஜுன், கையில் ஒரு கப் காஃபியுடன். ஆனால் அதிலிருந்த காஃபி எப்போதோ குளிர்ந்து விட்டிருந்தது. அவன் பார்வை தூரத்தில் இருந்த நகரத்தின் விளக்குகள் மேல் இருந்தாலும் மனது வேறெங்கோ இருந்தது. பின்னால் வந்த விக்ரம் சில நொடிகள் அமைதியாகவே நின்றான். பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தான். நீ இப்படி டென்ஷனாக இருக்கிறத நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்டா. அர்ஜுன் சிரிக்க முயன்றான். ஆனால் அது வெற்றி அடையவில்லை. எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான்டா. விக்ரம் பேசிக்கொண்டே அர்ஜுனின் அருகில் வந்து நின்றான். என்ன, அவளை பற்றி தானே? அர்ஜுன் பதில் எதுவும் சொல்லவில்லை. அவனின் அமைதியே பதிலாக இருந்தது. சில நொடிகள் கழித்து அர்ஜுன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். என் லைஃப்பில் நிறைய பேர் வந்திருக்காங்கடா, நிறைய பேர் போயிருக்காங்க. யாராவது போனாலும் எனக்கு அது பெரிய பாதிப்பு இல்லை, ஏன்னா அது பழகிருச்சு. ஆனால் என்று சொல்லிவிட்டு வாக்கியத்தை முடிக்காமலே நிறுத்தினான். விக்ரம் அவனை பார்த்து, இப்போ என்ன? அர்ஜுன் ஆழமான மூச்சு எடுத்துக்கொண்டபடி, அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தோணுதுடா. அந்த வார்த்தை அர்ஜுனின் வாயிலிருந்து வந்தபோது சுற்றியிருந்த அமைதி இன்னும் கனமாக மாறியது. அடுத்த நாள் கல்லூரி முடிந்து வெளியே வந்த நிலா வழக்கம் போல பஸ் ஸ்டாப் நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். ஆனால் அவளுக்கு தெரியாமல் 2 பேர் அவளை தூரத்தில் இருந்து கவனித்து கொண்டிருந்தார்கள். ஒருவன் ஃபோனில் யாரோடோ பேசிக்கொண்டிருந்தான். ஆமாம் பாஸ், இப்போ தான் வெளியே வந்திருக்கா, தனியாக தான் போகிறா என்று கூற, மறுபுறம் இருந்த குரல் குளிர்ச்சியாக ஒரு விதமான திமிருடன் சிரித்தது. கண்ணை விட்டு போகக்கூடாது. ஆனால் நிலா அதை அறியாமல் நடந்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அவளுடைய ஃபோன் ஒலித்தது. அது அர்ஜுன். ஃபோனில் அர்ஜுனின் பெயரை பார்த்ததும் அவளுக்கே தெரியாமல் அவள் முகத்தில் ஒருவித சிரிப்பு வந்தது. கால் அட்டன் செய்து பேசத் தொடங்கினாள். இவ்வளோ பிஸியான மனுஷனுக்கு இன்னைக்கு நேரம் கிடைச்சிருச்சா என்று சிரித்தபடி கேட்டாள் நிலா. அந்த பக்கம் சில நொடிகள் அமைதியே நிலவியது. பிறகு அர்ஜுன் பேசினான். நீ இப்போ எங்கே இருக்க? அவனுடைய குரல் வழக்கத்தை விட சீரியஸாகவே இருந்தது. நிலா தனது புருவங்களை சுருக்கியபடி, காலேஜ்லேருந்து வெளியே வந்துட்டேன். ஏன்? அங்கே நில், நான் வரேன். எனக்கு சொல்கிறத கேளு நிலா, அங்கே நில்லு. அவள் சிரித்தாள். என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க? ஆனால் அர்ஜுன் சிரிக்க இல்லை. நான் சீரியஸாக சொல்கிறேன். அந்த குரல் கேட்டவுடன் நிலாவின் சிரிப்பு மெதுவாக மறைந்தது. அதே நேரத்தில் அர்ஜுனின் கார் வேகமாக அந்த சாலையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அவன் ஃபோனை இறுக்கமாக பிடித்திருந்தான். சில நிமிடங்களுக்கு முன்பு விக்ரம் அனுப்பிய ஃபோட்டோ இன்னும் அவன் ஸ்க்ரீனில் இருந்தது. அதில் நிலாவின் இன்றைய புகைப்படம். அவள் காலேஜுக்கு வருவது அதை யாரோ எடுத்திருந்தார்கள். அதற்கு கீழே ஒரு மெசேஜ். இந்த முறை அவளை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறியா?
அந்த மெசேஜை பார்த்த நொடியிலிருந்து அர்ஜுனின் உள்ளே இருந்த அமைதி முழுவதுமாக உடைந்து போயிருந்தது. பஸ் ஸ்டாப் அருகே நின்றிருந்த நிலா சுற்றி பார்த்தாள். எதுவும் வித்தியாசமாக தெரியவில்லை. சாதாரண மக்கள், எப்போதும் போல சாதாரண டிராஃபிக். ஆனால் திடீரென்று அவளுக்கு பின்னால் யாரோ நின்றிருப்பது போல ஒரு உணர்வு. அவள் திரும்பினாள். ஒருவன் கருப்பு ஹூடி அணிந்திருந்தான். அவன் முகம் சரியாக தெரியவில்லை. ஆனால் அவன் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். நிலாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவள் மெதுவாக அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தாள். அதே சமயம் அவனும் நடக்க ஆரம்பித்தான். அப்போது அவள் நடையை கொஞ்சம் வேகப்படுத்தினாள். அவனும் தனது நடையை வேகப்படுத்தி கொண்டான். மழை மீண்டும் ஆரம்பித்தது. முதலில் சில துளிகள், பிறகு வேகமாக. நிலாவின் மூச்சு வேகமடைந்தது. இது சாதாரணம் இல்லை என்று அவளுக்கு புரிய ஆரம்பித்தது. அதே நேரத்தில் சாலையின் மறுமுனையில் அர்ஜுனின் கார் திரும்பி வந்தது. தூரத்தில் இருந்து அவன் நிலாவை பார்த்தான். அவளின் பின்னால் நடந்து வந்த அந்த மனிதனையும் பார்த்தான். அந்த நொடியே அவன் முகம் காரை நிறுத்து என்று கத்தினான் அர்ஜுன். டிரைவருடனே சடன் பிரேக் அடித்தான். கார் முழுவதுமாக நிற்பதற்குள் அர்ஜுன் மலை அவன் மீது கொட்டிக் கொண்டிருந்தது. நிலா திரும்பி பார்த்து அர்ஜுன் என்று அவன் பெயர் சொல்லி முடிப்பதற்கு முன் அவள் பின்னால் இருந்த மனிதன் திடீரென்று ஓட ஆரம்பித்தான். அர்ஜுன் அவனை நோக்கி பாய்ந்தான். மலையில் சாலையின் நடுவில் ஒரு வேட்டை ஆரம்பித்தது. அர்ஜுன் ஒரு வேட்டை மிருகத்தைப் போல அந்த மனிதனை அடித்து வீழ்த்தினான். ஆனால் சில நொடிகளுக்கு பிறகு அந்த மனிதன் ஒரு குறுகிய தெருவுக்குள் ஓடிப்போய் மறைந்து விட்டான். அர்ஜுன் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அவன் மூச்சு வேகமாக இருந்தது. அவனது கோபம் கண்களில் தெரிந்தது. அதே நேரத்தில் அவன் கையில் ஏதோ ஒன்று இருந்தது. தரையில் விழுந்திருந்த ஒரு சிறிய புகைப்படம். அதை எடுத்து பார்த்து கொண்டிருந்தான். அந்த நொடி அவனுடைய முகம் வெளிரி போனது. அந்த போட்டோவில் இருந்தது பல வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டதாக அவன் நினைத்த ஒரு மனிதன். அவன் அர்ஜுனின் கடந்த கால மிகப்பெரிய எதிரி. அர்ஜுனின் உதடுகள் மெதுவாக அசைந்தது. இது முடியாத விஷயம். நிலா அருகே வந்து நின்றாள். அர்ஜுன், என்னாச்சு? யார்ட ஃபோட்டோ அது? அவன் பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த ஃபோட்டோவின் பின்புறத்தில் ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது. நான் திரும்பி வந்துட்டேன் அர்ஜுன். அப்போது மழை நின்றிருந்தது. ஆனால் அந்த மழையின் ஈரம் இன்னும் காற்றில் இருந்தது. சாலையின் நடுவில் நின்றிருந்த அர்ஜுன் கையில் அந்த பழைய புகைப்படம் இருந்தது. சில நொடிகளுக்கு முன்பு ஓடிச்சென்ற அந்த மனிதன் விட்டு சென்ற புகைப்படம். அர்ஜுனின் அருகில் நின்றிருந்த நிலாவுக்கு அவனின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றம் தெளிவாக தெரிந்தது. சில நிமிடங்களுக்கு முன்பு அவளை பாதுகாக்க ஓடியவன் இப்போது எதையோ பார்த்து உறைந்து போன மாதிரி நின்றிருந்தான். அர்ஜுன், அந்த ஃபோட்டோவில் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை பார்த்த உடனே அவங்க முகமே மாறிடுச்சு. என்ன நடக்குது? கடந்த சில நாளாக என்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க. அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. நீங்கள் எப்போவுமே எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் சின்ன குழந்தை இல்லை, என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் புரிஞ்சுக்கணும்னா யாராவது சொல்லணுமே. குறைஞ்சது இப்போது என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள் என்று மெதுவாக சொன்னாள் நிலா. அர்ஜுன் உடனே பதில் சொல்லவில்லை. அவன் பார்வை இன்னும் அந்த ஃபோட்டோ மேலேயே இருந்தது. பிறகு மெதுவாக கண்களை மூடிக்கொண்டு ஆழமாக மூச்சு இழுத்தான். சில விஷயம் தெரிஞ்ச டேஞ்சர், அதை விட தெரியாமல் இருந்தால் சேஃப். அதனால தான் இதுவரைக்கும் நான் உன்கிட்ட எதுவும் சொல்லலை. ஆனால் இப்போது சிச்சுவேஷன் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. நான் நினச்சதை விட வேகமாக சில பேர் மூவ் பண்ணுற ஆரம்பிச்சிட்டாங்க என்று அவன் மெதுவாக சொன்னான். நிலா அமைதியாக அவனையே பார்த்தபடி நின்றிருந்தாள். நீங்கள் இன்னும் பாதி தான் சொல்லிக்கிறீங்க, முழுசாக சொல்ல மாட்டீங்களா என்று கேட்டாள். அர்ஜுன் அவள் கண்களையே பார்த்தபடி நின்றிருந்தான். அவன் கண்களில் முதல் முறையாக ஒரு விதமான சோர்வு தெரிந்தது. நான் என் லைஃப்பில் நிறைய பேரை எதிரியாக தான் சம்பாதிச்சிருக்கேன் நிலா.
அது பிஸ்னஸ் காரணமாக இருந்தாலும் சரி, அதிகார காரணமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் ஒருத்தன் தோற்றா அவன் மறக்க மாட்டான். வாய்ப்பு கிடைக்கும்போது திரும்ப வருவான். ஆனால் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன் அவன் திரும்ப வர முடியாதால். ஏன்னா பல வருடத்துக்கு முன்னாடியே அவன் இறந்துட்டான்னு தான் நான் நம்பினேன். அந்த வார்த்தை நிலாவை அதிர்ச்சி அடைய வைத்தது. இறந்துட்டாரா? அப்போ இப்போ? அதுதான் நிலா, எனக்கும் புரியலை. மலை துளிகள் மீண்டும் மெதுவாக விழ ஆரம்பித்தது. அந்த இரவு அர்ஜுன் நேராக தனது பென்ட் ஹவுஸுக்கு போகவில்லை. நகரத்தின் வெளியே இருந்த ஒரு பழைய வேர் ஹவுஸுக்கு சென்றான். அங்கே ஏற்கனவே விக்ரம் அர்ஜுனுக்காக காத்திருந்தான். அர்ஜுன் உள்ளே வந்தவுடன் ஃபோட்டோவை மேசை மீது போட்டான். அதை பார்த்து விக்ரம் சில நொடிகள் பேசவே இல்லை. அவன் முகத்தில் இருந்த அதிர்ச்சி எல்லாவற்றையும் சொல்லிவிட்டது. டேய், இது முடியாத விஷயம்டா. நான் கூட இவன் இறந்துட்டான்னு தான்டா நினச்சேன். அந்த நைட்டுக்கு அப்புறம் அவன் உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லைடா என்று மெதுவாக சொன்னான். அர்ஜுன் கோபமாக சிரித்தான். நானும் அதை தான் நினச்சேன். ஆனால் யாரும் இந்த ஃபோட்டோவை என்கிட்ட அனுப்பிக்கிறாங்க. இது கோஇன்சிடென்ஸ் இல்லை. அப்புறம் இந்த மெசேஜ். அப்போது கேம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த வேர்ஹவுஸ் முழுக்க சில நொடிகள் அமைதியாகவே இருந்தது. பிறகு அர்ஜுன் மெதுவாக சொன்னான், என்ன அட்டாக் பண்ண வந்தா ப்ராப்ளமே இல்லைடா. என் பிஸ்னஸை டச் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இப்போ அவங்க நிலாவை இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் எனக்கு பிடிக்கல. விக்ரம் அர்ஜுனையே கவனமாக பார்த்து, நீ அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியாடா? அந்த கேள்வி வந்ததும் அர்ஜுன் சிரிக்கவில்லை, கோபப்படவும் இல்லை. சில நொடிகள் அமைதியாகவே நின்றான். பிறகு ஜன்னலுக்கு வெளியே பார்த்தபடி மெதுவாக சொன்னான், லவ் பண்ணுற அளவுக்கு நான் நல்லவன் இல்லை. ஆனால் அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் என்னையே மன்னிக்க முடியாதுடா. அதே நேரத்தில் நிலா வீட்டில் இருந்தாள். அவள் அறையின் விளக்கு அணைக்கப்படாமல் படுக்கையில் அமர்ந்திருந்தாள். இன்று நடந்த எல்லா விஷயங்களும் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அர்ஜுன் முகத்தில் இருந்த அந்த பயம், அவன் மறைக்க முயன்ற அந்த பதட்டம், அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவள் கண் முன்னாடி வந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் ஃபோனும் வைப்ரேட் ஆனது. திடீரென ஃபோன் வைப்ரேட் ஆனதில் நிலாவின் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது போல் ஆனது. அவள் சில வினாடிகள் ஃபோன் ஸ்கிரீனையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். தைரியத்தை வரவழைத்து கோலை அட்டென்ட் பண்ணினாள். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு மேலே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன சொல்லணுமோ நேராக சொல்லுங்கள். இப்படி மறைஞ்சிருந்து பேசுகிறது கோலை மாதிரி இல்லை என்று எதையும் யோசிக்காமலே ஒரே மூச்சில் சொல்லிவிட்டாள். மறுபுறம் சில நொடிகள் அமைதியின் பிறகு ஒரு ஆணின் குரல். அமைதியான குரல், ஆனால் அதற்குள் ஏதோ ஆபத்து இருந்தது. நீ ரொம்ப தைரியமான பொண்ணு நிலா. அதனால தான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அர்ஜுன் லைஃப்பில் வந்த மற்றவங்களை விட நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆனால் அதுதான் உன்னோட ப்ராப்ளமே. அவன் அருகில் நீ எவ்வளோ நாள் இருக்கிறியோ அவ்வளோ நாள் உனக்கு டேஞ்சர் அதிகமாகும். நான் வார்னிங் கொடுக்குறேன், ஆனால் நீ கேட்குற மாதிரியே தெரியலை. அவன் பேசுவதை கேட்ட நிலாவும் கோபத்தில் பேச ஆரம்பித்தாள். எனக்கு பயம் காட்டுறதால நான் ஓடிடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு அர்ஜுன் மேலே பிரச்சனை இருந்தால் அவங்ககிட்ட போய் பேசுங்க. என்ன எதுக்கு இதில் இன்வால்வ் பண்ணுறீங்க? அந்த பக்கம் மெதுவாக சிரிப்பு கேட்டது. ஏன்னா அர்ஜுனுக்கு இப்போது வீக்னஸ் நீ தான் என்று அவன் சொல்லி முடித்ததும் கோல் கட் ஆனது. அடுத்த நாள் காலை அர்ஜுன் தனது பென்ட் ஹவுஸ் பால்கனியில் நின்று கொண்டிருந்தான். முழு இரவும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணிய நொடி ஒரு மெசேஜ் முகம் முழுவதுமாக மாறியது. அந்த ஃபோட்டோவில் இருந்தது நிலா அவள் வீட்டிலிருந்து வெளியே வரும் படம். ஆனால் ஃபோட்டோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்தது அதற்காக இல்லை.
ஃபோட்டோ பின்னால் நின்றிருந்த மனிதனுக்காக கருப்பு ஷர்ட் அணிந்து கூர்மையான பார்வையுடன் ஒருவன் நின்றிருந்தான். அது அர்ஜுன் பல வருடங்களுக்கு முன்பு இருந்துவிட்டதாக நினைத்த மனிதன். அதே மனிதன். ஃபோட்டோவை கீழே ஒரு வரி, நீ என்ன மறந்துருக்கலாம் அர்ஜுன், ஆனால் நான் உன்னை மறக்கலை. அந்த மெசேஜை படித்தவுடன் அர்ஜுன் ஃபோனை இறுக்கமாக பிடித்தான். ஏன்னா அது சாதாரண மிரட்டல் இல்லை. அவன் கடந்த காலம் உண்மையாகவே திரும்பி வந்து விட்டது. இந்த கதையோட அடுத்த பக்கம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.